வந்து அவங்களை நடத்தி கொண்டு இருக்காரு வந்து. அல்லேலூயா. அதான் சொல்ற, அற்புதங்கள் நீ கேட்கலாம், தப்பில்லை. நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு ஐக்கியம், அந்த அன்பு, அந்த விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவருக்கு உங்களுக்கு இருந்தா இப்ப இருக்காது. டைம் கிடைச்சா ரிலாக்ஸா டிவி பார்க்கறோம் போட்டு, அப்பா இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. பைபிள் திறப்போம், டைம் கிடைச்சாவே எப்போ நம்ம டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு வந்து. அற்புதங்கள் நம்ம கேட்கிறோம் ஆண்டவர் கிட்ட. அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் பாருங்க 14. அப்போது கர்த்தரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கின்ற பலத்தோடே ஓ ஆண்டவரே, என்னப்பா ஒண்ணுமே என்னால முள்ள ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் ஆண்டவரே, செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற, எனக்கு மட்டும் அவங்க மாதிரி நிறைய பணம் இருந்துச்சுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேங்க. பணம் இருந்தா நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேங்க, நான் அவங்கள மாதிரி நான் இருந்தா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்கள மாதிரி இப்ப இல்ல, உன்ன மாதிரியே நீ இருக்க, இதுல பசு நீ செய். அவங்க மாதிரி கார் இருந்துச்சுக்கல, காரு அவள் தாங்க சபைக்கு அப்படியே முன்னாடி போய் நிற்பேன். சைக்கிள் இருக்கும்போதே பரவாயில்ல, அதுலயே உண்மையா இருப்பா வந்து. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா வந்து, நிறைய இருந்தா நான் நல்லா செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய உனக்கு இருக்க தேவையில்லாமா, உனக்கு எவ்வளவு இருக்கோ உன் தம்பி உன்கிட்ட, நீ அதுல உண்மையாயிரு, அதுல உற்சாகமாயிரு. அதான சொல்றாரு, உனக்கு பெரிய உனக்கு பலன் இருக்க சொல்ல ஆண்டவர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சொல்றாரு, உனக்கு பலன் தந்து, உனக்கு சுகம் தந்து, உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்து சொல்ல வந்து. உனக்கு என்ன பலன் இருக்கோ, உன் குடும்பத்துல எவ்வளவு உனக்கு சேலரி வருதோ அதை வச்சு குடும்பத்தை நடத்து. அல்லேலூயா. அவங்க மாதிரி எனக்கு காசு வரட்டுமே, நான் அவள் தாங்க மிச்சம் பண்ணுவேன். இன்னைக்கு ராபின்சன் பிரதர் ஒரு சேலரி வாங்குறாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மேல தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 12 ஒரு 15 எனக்கு தெரிஞ்சு 15க்கு மேல போகாது அவர் சேலரி வந்து. அவள் தான் ஒரு 15 சேலரி. அந்த 15 ரூபாய் சேலரியில வந்து அவங்க மனைவி ஸ்டெல்லா சீட்டு கட்டும், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டும், வீட்டையும் பார்த்துக்கும். அவர் காசு வந்து அவர் கையில கொடுத்துட்டு வராங்க, அவர் கையில எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. எவ்வளவு? 5000 ரூபாய் தான் வந்து. இங்க 40,000 இருந்தாலும் பத்த மாட்டேங்க வந்து, அதையும் பத்த மாட்டேங்க வந்து. அதான் அப்போ நான் யோசிச்சேன் வந்து, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துருக்காரு வந்து. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ ஓ. ஆண்டவர் நீ பெரிய பலசாலி தான் ஆகணும். இப்போ படிக்காதவங்க இருப்பீங்க, ஊழியம் செய்ய சொல்றேன்னு போய் இன்னும் ஊழியம் செய்யறதுக்கு, நான் படிக்கல பாஸ்டர், அவங்கள மாதிரிலாம் நான் சட்டமெல்லாம் பேச முடியாது, ஞானம் எல்லாம் எனக்கு இல்லை பாஸ்டர் நீங்க சொல்லலாம் வந்து. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம்மா, நீ போ, உனக்கு என்ன இருக்கோ அதோட போய் செய் போயிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று அடிக்க மாட்டாரு, நீ ஏன் படிக்கல, உனக்கு ஏன் இந்த பலன் ஆண்டு சொல்ல மாட்டார் வந்து. உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதோடே நீங்க செய்யணும் சொல்றாரு ஆண்டவர். நான் உன்னோட இருப்பேன். அதுதான் மெயின். அங்க நம்முடைய பலவீன ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுடைய பலன் எவ்வளோன்னு தெரியும் வந்து. நீங்க எத்தனை நாள் எவ்வளோ நீங்க முட்டி போடுவீங்க ஜெபம் பண்றதுக்கு? மிஞ்சி போன சொல்லுங்க, 1 hour முட்டி போடுவீங்களா? 1 hour. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 3 hour முட்டி போடுவாங்க வந்து. 3 hour முட்டி போடுறவன் ஆண்டவரை பார்த்து ஒன்று சொல்ற, அவனை பார்த்த உடனே நீ ஏன் 1 hour போடுறன்னு சொல்லிட்டு, உன்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை பத்தி கர்த்தருக்கு தெரியும். உன்னால் இவ்வளவுதான் முடியும், ஆண்டவருக்கு தெரியும். அதான் பைபிள் சொல்றதுக்கு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் உன்னோட வருவேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக செய்கிறோமோ, நம்ம குடும்பத்திலே பாருங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, திருமண காரியங்கள் நடக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஸ்தோத்திரம், நம்ம எதிர்பார்ப்பு அநேகமா இருக்கும் வந்து. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என்ன இருக்கோ, இப்போ என்ன நிலைமையில் நீங்க இருக்கீங்களோ, நீங்க பெருசா எதிர்பார்க்காதங்க, செய்யுங்க. கர்த்தரை முன் வச்சு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட இருப்பார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரா வந்து நிறைவேற்றி முடிப்பார் வந்து. ஆண்டவரே எனக்கு அவ்வளோ இல்லை, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய தெரியல நீ நினைக்கிறீங்களா வந்து தடுமாற